விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தற்பொழுது இன்றைய சந்திப்பில் நாம் யாரை காண இருக்கிறோம் என்றால், துபாயில் நடந்த சர்வதேச யோகாசன போட்டியில் 15 to 20 வயது உட்பட்டவர்களுக்கான நடந்த இந்த போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து இந்திய தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தான் பெற்ற பெற்றோர்களுக்கும் நன்மதிப்பை பெற்றுத்தந்த வீராங்கனை முத்தீஸ்வரி குறித்து இந்த பதிவில் காண இருக்கிறோம். வில்வ முத்தீஸ்வரியை தற்பொழுது காண இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு வகையிலும் பின்தங்கிய மாவட்டம், வானம் பார்த்த பூமி, வளம் இழந்த பூமி. இருந்தாலும் இங்குள்ளவர்கள் ஈரமும் வீரமும் நிறைந்து காணப்படுவார்கள். அந்த இடத்தில் விவேகமிக்க ஒரு விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்தி வெற்றி கண்டிருக்கிறார், வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அந்த வீராங்கனை குறித்து இப்பொழுது காண இருக்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் சுலோமேஸ்வரி. இந்த யோகாசனத்தில் தாங்களுக்கு எப்படி விருப்பம் வந்தது? யார் மூலியமாக வந்தது? இல்லை என்றால் தன்னுள் தோன்றிய விருப்பத்தினாலா? எப்படி? இது எனக்கே சின்ன பிள்ளைலேருந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஓன் சாய்ஸில் தான் போனேன். நான் சின்ன பிள்ளையில் அந்த ஸ்கூலில் ஒதுக்குற பீரியட் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காம்படிஷன் எல்லாமே கலந்துக்கிட்டேன். டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு இதெல்லாம் நிறையவே ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த மாதிரி 3 ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நான் 4th, 5thலாம் வாங்கினது கிடையாது. கடைசி லாஸ்ட் இயர் வந்து நான் இன்டர்நேஷ்னல் தாய்லாந்து போயிருந்தேன். அங்கே வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். இந்த இயர் வந்து துபாய் போயிருந்தேன். இதில் வந்து 2nd ப்ரைஸ் அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேலும் நிறையா காம்படிஷன் கலந்துப்பேன். ஃபஸ்ட்டு கோல்டு கண்டிப்பாக கோல்டு அடிப்பேன். ஓகே. இந்த ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற போது உங்களுக்கு உங்கள் பள்ளியில் இருந்தோ வேறு உங்களுடைய அந்த அசோசியேஷனில் இருந்தோ ஏதாவது தொடர்ந்து ஆதரவு தந்தார்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனப்போ ஸ்கூல் மூலியமாக தான் நான் போயிருந்தேன். இப்போது வந்து இந்தியன் யோகாசனா ஃபெடரேஷன் தெரியும், அங்கே அரவிந்த் அண்ணா மூலியமாக போயிருந்தேன். அவர் எந்த காம்படிஷனுமே என்னை வந்து கேட்டு என்னை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனது அவர் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பகுதியில் வந்து இப்போ தான் பெண்கள் வந்து படித்து கொண்டு அதன் மூலியமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த விளையாட்டின் மீதும் நம்ம பகுதியில் கபடி, கிரிக்கெட்டு இப்படித்த இந்த விளையாட்டு தான் பிரபலம் அடைந்திருக்கிறது. இந்த இதில் உங்களுக்கு அந்த யோகா மீது பற்று வர காரணம் என்ன? யோகாங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியது. உடம்புக்கு இப்போது எந்த ஒரு டிசீஸ்னாலுமே இப்போ யோகா மூலியமாக க்யூர் பண்ணுற அளவுக்கு யோகா வளர்ந்துருக்கு. அதனால் எனக்கு யோகா மூலியமாக மெடிசன் சாப்பிட்டு குணமாகிறத விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரெக்யூர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமானது. அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மெடிசன்லேயுமே இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் இப்போ படிக்கிறதே பிஎஸ்சி யோகா தான். ஓகே. துபாயில் நடந்த போட்டியில் உங்களுக்கு எந்த அளவிற்கு அந்த அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணியது? அதில் எதுவும் இடையூறு இருந்ததா? இடையூறுலாம் கிடையாது. எந்த அளவுக்கு ப்ராப்பராக கரெக்டாக நடக்கணுமோ அந்த மாதிரி தான் கரெக்டாக நடந்துச்சு. இந்த தடவை வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் என்னால் அடிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே. வேறு இந்திய விளையாட்டுத்துறையிலிருந்து எதுவும் உங்களை பார்த்தாங்களா, இல்லாட்ட ஏதாவது சொன்னாங்களா? இந்தியன் கவர்மெண்ட் மூலியமாக தான் நாங்கள் போனது. ஆக்சுவலாக இந்த காம்படிஷனே இந்தியன்
கவர்மெண்ட்டும் துபாய் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துகிற காம்படிஷன் தான். ஸோ கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி யோகாசனாவையும் ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார்பாக ஏதாவது உங்களுக்கு உதவிகளோ இல்லை வரவேற்பு இருந்துச்சா? அவங்களுக்கு நீங்கள் போன தெரியுமா? கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் போனோம். கவர்மெண்ட் பர்மிட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய இது வந்து இன்னும் நிறைய பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா வெளிநாடு போகிறதுக்கு வந்து அவ்வளோவா யாருக்கிட்டையும் மணி இருக்காது. அந்த இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பகுதியில் உள்ள இந்த விளையாட்டு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இதை விட சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன உதவியோ உபகரணங்களோ பெற்றுத்தரலாம் எப்படிங்க? இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து இப்போது சில பேர் படிக்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்போர்ட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் யோகாசனமும் ஒரு இதாக இருக்குது. ஸோ நம்ம உடல் நலத்துக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்குமே இப்போ யோகாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இருக்குது. நம்ம நாடு மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் இப்போ யோகா வந்து ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்குது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும், டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அந்த பசங்களை பண்ணால் அவங்களும் இந்த மாதிரி முன்னேறதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அடுத்த இலக்காக நினைப்பது? எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னலில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கண்டிப்பாக அடிக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நான் இலக்கு என்னவாக இருக்கும்? சாம்பியன் பெற்றாச்சு, அதுக்கு அடுத்த விஷயம் நெக்ஸ்ட் பிஎன்ஒய்எஸ்சி படிக்கிறோம். பிஎன்ஒய்எஸ்சிங்கிறது அதுவும் ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக இருக்குது. ஸோ பிஎன்ஒய்எஸ்சி படிச்சுட்டு அது சம்மந்தமாக நான் மெடிசனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து மெடிசன் டேப்லெட் இந்த மாதிரி எடுத்துக்காமல் உடற்பயிற்சி மூலயமா நிறையா நோய்களை குணப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நான் ஈடுபடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அரசு விளையாட்டுத்துறைக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டு இருக்கிறது? அது ஆறுதல் அளிக்குதா? எப்படி உதவியாக இருக்கா? அரசு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் இந்தியன் ஃபெர்டிலைசேஷன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன ஒரு ஃபெர்டிலைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இது கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஓகே, சரி, நன்றி. நன்றி. ஓகே.